தரும் சித்தி தருந்தா கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி கசிந்துருகும் மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி இசைந்திருக்கும் மகமாயி மகமா
மைசெட்டுக்காரனா அப்படிலாம் கிடையாது பாவா. அப்படி வணக்கம் 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 உங்க அன்பு இருந்த குத்து நல்லா நடக்கும். அப்படி வணக்கம் 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 இங்க வந்திருந்த குத்து நல்லா நடக்கும். பலை பேர் அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடன் பரவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை செய்வதற்கு வருந்துள்ளேன் அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற இந்த மண்ணை பொன்னாக்குகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதிக்கிணையாக நாடாம்பாக்க கூடியிருக்கின்ற அனைத்து நாடாக்க ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான இரவு வணக்கம் 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 வணக்கம். ஆமாப்பு வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு கூட அங்க இப்ப சொனக்கம். ஆமா உங்களுக்கு சொனக்கம் தான் எங்களுக்கு வந்திருப்பு பிணக்கின்ற காரணத்தினால ஆமா எல்லாம் நல்லா இருக்கு. கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் மனசு வருத்தமா இருக்கு. போதுமே இம்புட்டு கூட்டம் விடிய விடிய பார்க்கணும்ல. சுரேஷ் என்னை கண்ணாடியை கழட்டி விட்டு பாக்குறேன். எங்க நம்மள எவ்வளோ ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமுங்க. ஆமா நம்ம நரசிங்கப்பட்டியில மாதிரி எங்கேயுமே கூட்டம் பார்க்கலங்க. எப்படி கூட்டத்தை பத்தியா? அருமையான கூட்டம், அற்புதமான மக்கள்.
இந்த கூட்டத்திலே ஆண்கள் கூட்டம் அதிகமா, என்னை பெத்த தாய்மார்கள் கூட்டம் அதிகமா சோதனை பண்ண போறேன். பண்ணியா சோதனை மாமா, சோதனை பண்ணாதான் வேதனை இல்லாம இருக்கு. சோதனை பண்ணியா? ஆண்கள் கூட்டாதீமா, என்னை பெத்த தாய்மார்கள் கூட்டாதீமா. ஆமா. முத பங்காளி வர்க்கத்தை சோதிப்போம். என்னை பெத்த அப்பா அம்மார்கள், என் கூட பிறந்த அன்னைமார்கள், தம்பிமார்கள், மாமியமார்கள், மச்சாமார்கள் எல்லா சோற கைத்தெடுக்க பாப்போம். கேட்கல நினைக்கிறேன், அங்கிட்டு கேட்டு பாக்குறேன். ஆம்பளை எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? போய் என்னை பெத்த அப்பா மார்க, சித்தப்பா மார்க, பெரியப்பா மார்க, அப்புச்சி மார்க எல்லாம் சேர்ந்து சோற தட்டுங்க. இப்போ நல்லா இருக்கேன். ஆமனே வானே. ஏன்னா ஒரு சவுண்ட் கூட கேட்கல. ஆமா. அடுத்து பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெத்த ஆத்தாமார்களை சோதிக்கணும்ல, அவங்க சோதனை பண்ணாம இருப்பனா? சோதனை பண்ணியா? என்னை பெத்த ஆத்தாமாருங்க, அப்பத்தாமாருங்க, சின்னமாமாருங்க, பெரியமாமாருங்க, ஐத்தமாருங்க, ஐத்த பொண்ணுமாருங்க சேர்ந்து சோற கைத்தெடுக்க. என்னை பெத்த ஆத்தா புண்ணியவதிகளே, பழையப்பா உண்மைக்கு ஆம்பளால் ஓட்டோட பொம்பளால் ஓட்டு எகிருதியா? ரெண்டு கேள்வி உப்பு இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் இருக்கேன். ரெண்டு கேள்வி. ஆண்கள்ட்ட 2 கேள்வி, பெண்கள்ட்ட 2 கேள்வி. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு ஒரு ஊர்ல மட்டும். என்ன 5 கோட்டா? ஆமா, உங்களுக்கு எலெக்ஷனுக்கு போனாலும் கிடைக்காதயா? சொல்லி கேட்கிறேன். அடுத்து பெண்களுக்கு கேள்வி கேட்பேன். அவங்களும் கரெக்டா பதில் சொன்னா 5 கிலோ தங்க கட்டி தர்றேன். 5 கிலோவா? ஆமா. தங்க வைக்கிறவளுக்கு 5 கிலோவா? எங்க அப்புச்சி ஆசாரி, தங்க ஆசாரி. அப்படியா? ஆமா, சும்மாவா சொல்லுவேன். சட்டையே நீ சட்டையும் பேண்டுமே தங்கத்துல போட்டு வந்திருக்கேன்னா அப்ப பாத்துக்கயே. சும்மாவா? அப்புறம் கேள்வி கேட்கலாம்ல? கேள்வியா? முதல் கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்கிறேன். ஆண்கள் போற 4 கடை இருக்கு. யாருக்கா தெரியுமா? எப்ப என்னை பத்த அப்புமார்களே, ஆண்கள் போற 4 கடை ஒரு ஆளுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? பக்கமல்ல கலைஞர்களே, தெரியாது. நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. ஆண்கள் போற 4 கடை. முத போற கடை அந்த சாராய கடை ஒண்ணு. ரெண்டாவது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை 2. மூணாவது குடிச்சிட்டு உழுவுறது சாக்கடை 3. கடைசியா போற கடை தான் பாடை. இது ஆண்கள் போற 4 கடை. சூப்பர். என்னை பெத்த ஆத்தாமார்கள் பெண்கள் போற 4 கடை இருக்கு. என்ன ஆகுது? என்னை பெத்த ஆத்தாமார்கள் பெண்களுக்கு எல்லாம் தெரியுமாத்தா? 5 கிலோ தங்க கட்டி தர்றேன். ஒரு ஆளுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியாது என்னத்தா? உங்களுக்கு தெரியாதப்ப? ஆமா, நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. சொல்லுங்க. பெண்கள் போற கடை இந்த முத போற கடை இந்த பிடி பார் 1. அந்த பிடி பாருக்கு எதுக்கு போறாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன அப்படி? இந்த நல்லா இருக்கிற மூஞ்சியை கெடுத்து குட்டி சவர் ஆக்கிறது. என்னையா பிடி பார்லருக்கு போனா தாய முகம் பளபள ஆகுதுன்னு சொல்றாங்க. அங்க போய் பிடி பார்ல போய் உட்கார்ந்தா இந்த சின்ன பிள்ளை பிய இல்லையா பண்ணுவார் மூஞ்சில அப்பி விட்டு போறேன். ஐயா, எவனாவது மாப்பிள்ளை பார்க்க வந்தானா மூஞ்சியை கெடுத்து அந்த பொண்ணு பரு வந்த பொம்பளாக்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறான். ஆமா, அப்படியே பீட்டி பாரு முத போற கடை. ரெண்டாவது பாருங்க, அதுக்கப்புறம் ரேஷன் கடை. ரேஷன் கடைக்கு உங்க ஊருக்குள்ள எத்தனை மணிக்கு போவாங்க? பெட்டிக்கார ஐயா, ரேஷன் கடைக்கு உங்க ஊருக்கு எத்தனை மணிக்கு போவாங்க? ரேஷன் கடைக்கா ஒரு 10 மணிக்கு. 10 மணிக்கு உங்க ஊர்ல போவாங்க. ஆமா. எங்க கிராமத்துல ரேஷன் கடைக்கு 3 மணிக்கெல்லாம் போறோம் பொம்பளை ஆளுங்க. 3 மணிக்கா? 3 மணிக்கு போற ஆள் சும்மாவா போவாங்க? ஏயா, தலைக்கு ஒரு முண்டுக்கல்லு, செங்கக்கல்லு. எதுக்கியா முண்டுக்கல்? ஆயி தலகாணி. எதுக்கியா? இடம் முடிக்கிறதுக்கு நொட்டுக்கு. ஓஹோ, அடடடப்பா, அந்த கல்ல ஏதாவது ஒரு பொம்பளை தூக்கி நகட்டிட்டா போச்சியா, அடிச்சு கிளப்பிடுறது. சக்கலாத்தி மாவளே, எப்படி என் கல்ல தூக்கி இங்கிட்டு வைக்க போச்சு? இங்கிட்டு ஒரு பொம்பளை கிளம்பிடுது. என் கடிக்கு மகளே, கல்ல எப்படி தூக்கி இங்கிட்டு வைக்க போச்சு? ஆளுக்கு பொம்பளை எப்படி கிளம்பிடுறாங்க. மூணாவது கடை பெண்கள் போற கடை. என்ன கடை? அதுதான் சவுளி கடை. மட்டும் பொம்பளையோட போயிடக்கூடாதுயா? போகவே கூடாது. காலையில போனோம்னா சாயந்தரம் ஆகி போயிடும். ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குவாங்க. விறுவிறுன்னு ஏறுது அந்த கடை, துணி நல்லா இல்ல இறங்கு. அடுத்து இன்னொரு கடை ஏறுது, விறுவிறுன்னு ஏறுது அந்த கடை, சாக்கெட் நல்லா இல்ல இறங்கு. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறதுக்குள்ள ஆம்பளுக்கு வெதர் கீழே இறங்கிடும். இறங்கி போச்சு, எனக்கு தீபாவளிக்கலாம் என்ன ஜெயிச்சிரு, எனக்குலாம் ஆபரேஷன் தான் பண்ணேன். நல்ல வேலையா போச்சு. அடுத்து பாருங்க, கடைசியா போற கடை. என்ன கடையா? அதுதான் ஜவுளரி கடை. நகை நட்டு வாங்குறது பெண்கள் போற கடை, ஜுவல்லர்ஸ். ஆமா, ஜவுளரி கடை. ரெண்டு கேள்வி சொன்னல. அடுத்த கேள்வி பெண்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். கேளியா. காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண்கண்ட தெய்வம் உண்டு, அவங்க புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் அப்படியே காலைல வாச தண்ணி தொளிப்பேன், பாத்திரம் விளக்குவேன், பல்லு விளக்குவேன். என்னை பெத்த ஆத்தா மரு மட்டும் கையை தூக்கத்தை பார்ப்போம். கேட்ட கேள்வி புரியல போல, இன்னொரு தடவை கேளியா. கேட்கிறேன் இந்த மைக்கில. என்னை பெத்த ஆத்தா மருகளை நல்லா காது கொடுத்து கவனிச்சு கேளுங்கத்தா.
காலையில எந்திரிச்ச உடனே கணவனே கண் கண்ட தெய்வம்னு கல்யாணாலும் கடுக்கு புல்லானாலும் புருஷேண்டு அவங்க புருஷன் காலை நல்லா தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் விடிய காலில் வாச தண்ணி துளைப்பேன் பாத்திரம் வளர்க்குவேன் பல்லு வளர்க்கேன் பெத்த ஆத்தா மறுபடி கையை தூக்குங்க தோ. ஏயா ஒருத்தன் செய்யறதுல போலயா. அதாவது இவங்கெல்லாம் நினைப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க, யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நீங்க கண்டாரு கஞ்சி ஊத்துற பெரிய இளம் மசரு, நீங்க காலை வேற தொட்டு கும்பிடுறாங்க. காயத்துக்கு வேற சோறு, இவளுக்கு காலை வேற தொட்டு கும்பிடுறாங்க. விடிய காலில் ஆம்பளை படுத்து தூங்கட்டு வெதர்ல மிதிக்கிறது எத்தனை மயிரமான இன்ன வரைக்கும் எவ்வளவு நேரம் தூங்குறேன். பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்க வேண்டியிருக்கு, அது வாங்க வேண்டியிருக்கு, இது வாங்கிட்டு கிளப்பி விட்டுறது. அடுத்த கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்கிறேன். கேளியா. காலையில எந்திரிச்ச உடனே அவங்க பொண்டாட்டி நல்ல சோறு குழம்பு ஆக்கி வகுறார சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் என் பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க, வெட்டிக்கு போவான்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்கு போய் பார்ப்பான். என்ன ஒரு ஆளு தூக்கல, அந்த கடைசி ஒரு ஆள் 2 கையை தூக்குறாரு அப்பாட்டி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அவர் ஏன் கையை தூக்குனார்னா, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப சாராயம் போட்டிருப்பாரு, தலை குண்டு குண்டுன்னு வலிக்கும். விடிய காலைல பொண்டாட்டி போய் சாராயத்துக்கு காசு கட்டா பொண்டாட்டி செருப்பு விட்டாடி. இப்ப கையை தூக்குனாதான் கட்டிங் காசு கிடைக்கும், வேமா கையா தூக்குறாப்புல. பல இருக்கட்டும் இருந்துட்டாலும் பாருங்க சுரேஷ் அண்ணே, சொல்லியா நம்ம வீட்டுல வந்து ஜல்லிக்கட்டு மாடு 5 மாடு வளர்க்குறேன். 5 மாடு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, போனதுல அலங்கானூர்ல பாஞ்சிருச்சுல பாஞ்சு பாருங்க. இப்ப 5 ஜல்லிக்கட்டு மாடு கிடக்கு, ஒத்த பசு மாடு கூட கிடையாது. எங்க அப்பா சொல்லுவாரு, மகனே 5 ஜல்லிக்கட்டு மாடு கிடக்கு, ஒரு பசு மாடு கூட கிடையாது. நல்ல பசு மாடா வாங்கிட்டு வராண்டாரு. சரி, பசு மாட்டுக்கு பேமஸ் ஆன ஏரியா எது? மணப்பாறை. நானும் மணப்பாறைக்கு மாடு வாங்க போயிட்டேன். மாடு வாங்க கிளம்பிட்டேன். சரி, அப்பா ஒரு 50 நேரம் கையில கொடுத்து விட்டாரு. நல்ல மாடை பால் கறக்கிற மாடை வாங்கிட்டு, நல்ல பால் கறக்கிற மாடா. ஆமா, நானும் மணப்பாறைக்கு போயிட்டேன். சரி, மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்டேன். என்னன்னு? மாட்டுக்காரு பேர் என்னன்றீங்க? என்ன பேரு? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. மாடு வாங்க போன என்ன பேரு? என் பேரு கோவிந்தா. இங்க வர்ற காம்பினேஷன் எப்படி காம்பினேஷன்? ஒற்றுமை அப்படி சொல்லியா? மாட்டுக்காரட்ட விவரத்தை கேட்டேன். என்னன்னு? ஐயா மாட்டுக்கார ஐயா, மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தான்னு கேட்டேன். இது கேட்கணும்ல? ஆமா, அப்பதானே விவரம் புரியும். மாட்டுக்காரு விவரத்தை சொன்னாரு. என்னன்னு? மாடு 50,000 கோவிந்தாண்டாரு. 50,000 கோவிந்தா. 50,000 கோவிந்தான்னு என்ன விஷயம் இருக்கு கோவிந்தான்னு கேட்டேன். சரி, அப்பதான் மாட்டுக்காரு விவரத்தை சொல்றாரு. எப்படி? காலையில 10 லிட்டர் கோவிந்தா. உங்க பேர் சொல்லி சொல்றாரு. சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா. அதோட காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர், நம்ம தான் லட்சாதிபதி. 20 லிட்டர்ல ஒரு நாளைக்கு. ஆமா, பால் விக்கிற விலைக்கு தம்பிட்ட சொல்லியிருந்தேன் பூவியார் சென்டர். அந்த சங்கத்தை பக்கத்துல அந்த இடத்தை பேசி வாங்கிடுவோம். வேற ஒருத்தன் பேசிட்டு போயிட்டாங்க. கம்பியை போட்டு அங்க இப்பவே. ஆமா, பாருங்க, இப்ப காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குன்னு சொல்லி சரி அந்த மாடை வேண்டியது வீட்டுல கட்டிட்டேன். மாடு செனை பிடிக்காத மாடா இருந்திருக்கு. மாடை செனைக்கு போடியா கட்டி கிடக்கு. எங்க அப்பா சொன்னாட்டே, மகனே அந்த காரி மாட்டை புடிச்சிட்டு வா, சென்னைக்கு போறோம்டாண்டாரு. நம்மள 5 மாடு கிடக்கல. அப்பதான் எங்க அப்பா சொல்லுவாரு, மகனே மாடு தவறப்ப அந்த சாக்காபஸ்ர புடிச்சு பம்புக்குள்ள தள்ளணும்டாண்டாரு. எந்த சாக்காபஸ்ர? அந்த சாக்காபஸ்ர புடிச்சு. அப்பதான் பாருங்க, மாடு தவறு நேரம் பார்த்து சாக்காபஸ்ர புடிச்சேன். நீங்க சாக்காபஸ்ர நல்லா பிடிப்பீல. நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்தவன், நல்ல தூக்க வலிச்சு இருந்தவன். சரி, ஆண்டு கொட்டாய் விட்டு மாடு வாய்க்குள்ள விட்டு மாடு சென்னை பிடிக்கல, மனுஷன் நான் தான் சென்னை பிடிச்சேன். கடைசியில வாய்க்குள்ள விட்டுச்சு. அப்புறம் எப்படி இருக்கு? அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மாடை சென்னைக்கு போட்டேன். சரி, அப்ப பாருங்க, நல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கிடேரி கண்டு, நல்ல கிடேரி கண்டு இருந்துச்சு. சூப்பரியா. மாட்டுக்கார விவரம் சொன்னார்ல, காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர்னு. 10 லிட்டர் கோயிந்தோ 10 லிட்டர் பிடிக்கிறாப்புல குத்து சட்டி எடுத்தேன். சரி, நல்ல குறுக்குல குடுத்தேன். ஆமா, பாலுதே கொட்டி போக முடியா. நல்லா கொடுத்துட்டு நல்ல தண்ணியை போட்டு சல்லு புழுப்புன்னு அடிச்சேன். எதுல? காம்புலதான். பால் கறக்கறதுக்கு விளக்கண்ணையை போட்டு நல்லா உருமுனே பாலை உருவுறேன். குருட்டு மாட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சு மாமா. அப்ப சொல்லிதானே கொடுத்துருக்காரு கோவிந்தா. சத்தியமூர்த்தி மாமாட்ட சொன்னேன், மாமா ஏனாதில ஒரு இடத்த பாருங்க, 10 மாடி வீடு கட்டணும்ட்டேன். அதுக்கு எங்க மாமா சொன்னாரு 20 லிட்டர்ல ஒரு நாள். ஆமா, 20 லிட்டர்ல. அதுக்கு எங்க மாமா சொல்றாரு, மருமகன் சுடுகாடு தாண்டா இருக்குன்றாரு. சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்குடா என்றாரு. பட்டா போட்டாங்களா, ஒன்னும் செய்ய முடியாது மாமா. அடுத்து பாருங்க,
பாலை கறந்து வச்சுட்டேன். பாலை கறந்து வச்சுட்டு இப்படிதானே எந்திரிச்சேன். சரி. மாடு புது மாடுல பால் சட்டியை மண்டல் கட்டிருச்சு. 10 லிட்டர் பால் வீணா போச்சு. ஓச்சியா. சரி சாயந்தரம் கறப்போம்டா 10 லிட்டர். 10 லிட்டர். அதே மாதிரி சாயந்தரம் கருட்டு புருட்டு கறந்து மாட்டுக்கார சொன்ன மாதிரி 10 லிட்டர் மறுபடி கறந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே கோயந்தா கரெக்டா இருக்கு. ஆமா, மதுரை மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி இடத்த பார்த்தேன். சரி. அந்த இடத்தையும் பிளாட் போட்டாங்க. ஏற்கனவே வாங்கிட்டாங்க. வாங்கினது செருப்பால் அடிப்பேன். பின்னாடி இருக்கிறது வண்டி ஒரு கம்மாவா பாருங்க. அதே மாதிரி அதுலயும் பாதி இடத்த பாலம் போட்டாங்க. ஆமா, அதே மாதிரி 10 லிட்டர் பாலை கறந்து வச்சுட்டு மறுபடியும் அப்படி நான் எந்திரிச்சேன். மாடு மறுபடியும் மண்டில் கட்டுச்சு. ஓச்சா. 10 20 லிட்டர் பால் வீணா போயிருச்சு. நான் விறுவிறு சண்டை போடுறதுக்கு மணப்பாறைக்கு போயிட்டு மாட்டுக்காரனோட அவன் என்ன சொன்னா 10 லிட்டர் 10 லிட்டர் கறக்கும் சொல்லி மாட்டுக்காரோட சட்டையை பிடிச்சிட்டேன். மகனே என்னடா மாடு விட்டுட்ட கோயந்தா மயிர் மாட்டு காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குதாட சொல்லி 10 20 லிட்டர் பால் வீணா போச்சடா. அது மாட்டுக்கார என்ன ஏத்தி பிடிச்ச கழுத்தை அனாதி ஏத்தி பிடிச்சா நோத்தா மவனே சொல்லிதாடா மாடு கொடுத்தேன். விவரத்தை சொல்லிருக்கேன். எப்படி? காலையில 10 லிட்டர் கோவிந்தா. சரி. சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தா. பேரத்தோட சொல்லிருக்கேன். எடுபட்ட தூமிய குடிக்கி இதுக்கு கோவிந்தா போட்டிருக்கேன். ஐயா கோய் அந்த கோவிந்தாவா? ஆளு பூரா வீணா போச்சு. இப்படி நாடகம் கோவிந்தாவா 1000 கூட 80 இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க. அருமையான நாடகம், அற்புதமான கலைஞரை கொண்டு வந்திருக்கான். ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும். எது சிறப்பா இருக்கணும்? எப்படி? ஒண்ணு நடிகர்கள் சிறப்பா இருக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் என்னன்றீங்க? ஒளிபுரைக்கு சிறப்பா இருக்கணும். அருமையாக தெள்ளி தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செந்தரமா தமக்கென்று ஒரு வெட்டி பொறிச்சு கொண்டிருக்கக்கூடிய பார்த்து மரியாதைக்குரிய எனது அன்பண்ணா ஸ்ரீ சுபா ஆடியோஸ். சுபா ஆடியோஸ் அருமையான ஆடியோஸ். நல்லா ஒளிபெருக்கிறதுக்கு விளம்பரமே தேவையில்லை. அருமையான ஒளிபெருக்கி எல்லாத்துக்கும் போடுவீங்க. என்னன்னு கல்யாணத்துக்கு போறாரு, காது குத்துக்கு போறாரு, கச்சேரிக்கு போறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் போட மாட்டாரு. இந்த டைவர்ஸ்க்கு மட்டும் ஏன் போட மாட்டாரு? அதுக்கு போடக்கூடாதியா? அதுக்கு போட மாட்டாங்களா? அது கோர்ட்ல போடுவாங்க. எங்க பெரியப்பாவும் ரேடியோ செட்டு வச்சிருக்காருன்னு எங்க பெரியப்பா கிட்ட சொல்லுவேன். சரி பெரியப்பா ரேடியோ செட்டு நிறைய வச்சிருக்க, ஊருக்கு நல்லா செட்டு போடுற நம்பர் 1 இருக்க. ஆமா, நல்லா சேர்த்து வை சித்தப்பா, நல்லா சேர்த்து வை சித்தப்பாண்டுவேன். எங்க சித்தப்பா நிறைய சேர்த்திருக்காருல்ல. என்ன ஊருக்கு பொம்பளை? ஆமா, பெரிய பொட்டை வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 1 நம்பர் பொட்டை வரைக்கும் பையன். பழைய இப்படி யாரு நீங்க சேர்த்துறாதீங்க. இப்ப நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க அத்தாச்சிக்கு மட்டும் நீங்க உண்மையா இருங்க. மீண்டும் ஒரு விஷயத்தை நான் மட்டும் எல்லா மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அதன் போக இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த காரணத்தினால எல்லாரும் நாடகம் பார்க்க வந்திருக்கீங்க. தயவு செய்து வாகனம் ஓட்டும் அனைவருமே மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீங்க. தலை கவசம் உயிர் கவசம் என்று காவல்துறை அதிகாரியா சொல்றாங்க. யாரு கேக்குறீங்க? ஹெல்மெட்டை போட்டு போங்கன்னா ஹெல்மெட்டை வீட்டுல போட்டு போறீங்க. தயவு செய்து ஹெல்மெட்டை மாட்டி பயணம் செய்யுங்க. அந்த காரணத்தினால யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. எல்லாத்துக்கும் குடும்பம் ஒன்று இருக்கு, குட்டின்னு ஒன்று இருக்கு. அப்படி குடும்பத்தை நினைச்சு எல்லாரும் பயம் பத்திரமா வண்டி ஓட்டுற காரணத்தினாலே ஒரு சிறிய விழிப்புணர்வு பாடலை பாடி என்னை கலைப்பணி தொடங்கிட்ட காரணத்தினாலே வாகனத்தில் வேகமாக போகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியத்தான் முடிச்சு கொண்டு ஓட்டாதே, சாலையோட விதிமுறைகளை மீறினால் அட உன் சாவுக்கு நீயே வீடு தேடாதே. ஓ ஐயா போகாதையா போகாதே, வேகமாக போகாதே, சகாதையா சகாதே, விபத்திலையும் சகாதே,
இந்த பாட்டை பாரு சைக்கிள் தாக்க சொல்றேன் நீ கேட்டுக்கோ அப்படி வாகனத்தில் வேகமாக போகாதே நீ வண்டியெல்லாம் முடிச்சு விட்டு ஓட்டாதே சாலையோட விதிமுறைகளை மீறினாள் உற்சாகத்தை நீ விட தேடாதே ஓ ஐயா போகாதே வேகமாக போகாதே சாகாதையா சாகாதே பலே பலே ஒரு ஆள் கை தட்டலாம் பாத்தியா ஹலோ மகா சிவராத்திரி அருள்மிகு பறைமொழி கருப்பு ஓட கருப்பு சாமி சிவராத்திரி இந்த நாடகத்திற்கு நாடக கலைஞர் அருணருக்கும் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார் நாடகத்தில் ஆரம்பணிய கலைஞராக படியாற்றி வரும் பாஸ்து முறையாக கூறி சென்றமம் தமக்கென்று ஒரு எட்டுமே சொல்லக்கூடிய எனது அன்பண்ணா என் சுரேஷ் அவர்கள் கிராம சார பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தினார்கள் அதுக்கு நேக இங்கே மிருதங்க வாசித்து கொண்டிருக்கும் பாஸ்து முறையாக கூறி அன்பு சகோதரமாகிய புவியரசு அவர்கள் கிராம சார பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தினார்கள் அதுக்கு நேக இங்கே ஆல்ரவுண்ட் வாசித்து கொண்டிருக்கும் எனது அன்பு மாமா ஏனாதி மானம் கண்ட இடத்தை சத்தியமூர்த்தி அன்பு மாமா அவர்கள் கிராம சார பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் அதுக்கு நேக இங்கே தாளம் வாசித்து கொண்டிருக்கும் பாஸ்து முறையாக கூறி எனது அன்பண்ணா மைய இளையராஜா அவர்கள் கிராம சார பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்புனாக பிறந்தங்க நடிக்கும் ஜேக்கல் சாக்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்மாலை அணிவித்து இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாடகத்துக்கு மின் ஒளி அமைப்பது சுபாரேடியஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர் வளையம் மற்றும் பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுகிறார். இந்நாடகத்திற்கு தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றடமாம் தமக்கென்று ஒரு தனி வெட்டி முரசு கூட்டுறவு கூடி நமது மதுரை மாணவ கண்டெடுத்த சுபா ஆடியஸ் அவர்களுக்கு எனது அன்பான அவர்களுக்கு நமது கிராம சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கு இணையாக எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு எங்களுக்கு வாய்ப்பளித்த நரசிங்கப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் பரையன்பொழி சேர்ந்த அத்தனை பங்காளி அன்பர்களுக்கும் எமது சுபாரெட்டி சார்பாகவும் மற்றும் உரிமையாளர் சார்பாகவும் இயக்குநர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்துகின்றோம். நன்றி. துண்டு வாங்கிட்டே இனிமேல் அது வீட்டை துண்டை கட்டி குளிக்கணும். தினமும் மொட்டை குண்டியோட குளிக்கிறேன். எங்கள் அத்தாச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அதுக்கிணையாக எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல் பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு சகோதரருமாகிய மேடை நாடகம் யூடியூப் சேனல் உரிமையாளர் பார்த்து மரியாதை கூறி எனது அன்பண்ணா மாசானம் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அப்படி வாங்க போட்டுருங்க போ வாங்க ப்ரோ நான் போடுறேன் வாங்க வராப்புல வாங்க போ. ஏன்னா எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் நீங்கள் எதாவது வெளிப்படுத்துறது இல்லாட்டினா என் முகரையில் நம்ம வெள்ளரிப்பட்டி டோல்கட்ட வெள்ளரி பழக்க கூட என்னை கூப்பிட மாட்டாங்க. கை தட்டுங்க ப்ளீஸ் கோஆப்ரேட். அப்படி தட்டுங்க போ. நன்றி. நீ வீட்டில் துண்டு கட்டி தான் குளிக்கணும் நிம்மளு. அதுக்கு நீயாக இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காட்டி நடக்கின்றது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை சொல்வதெல்லாம் என்னோட கடமை என்ற காரணத்தினால் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நரசிங்கம்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்து வரும் பரப்புலியான் கோவில் கருப்பசாமி ஒண்டிச்சாமி ஆலய மாசி கிளறி உச்ச விழாவை முன்னிட்டு 2ஆம் தேதி 14/2/2026 சனிக்கிழமை முதல் மாசி 5ஆம் நாள் தேதி 17/2/2026 செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும். முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும். ஸ்ரீ விசுவாசி வருடம் சூத்துல மச்சமும் சுக்குல பட்சமா
மாசி மாதம் 2ஆம் தேதி 14/2/2026 சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள வண்ண சிங்கார கலையரங்கில் மேலூர் உயர்துறை காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் முடக்காத்தான் திரு ஆ பாண்டியன் பா சிங்கப்பூராஜ் பா செந்தமிழ் வல்லவன் உபயோகரங்கள் நாடகம் நடத்தக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் அதுக்கு தமிழகத்திலே நல்ல சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். நாடகத்தின் நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை தெண்டல் நடிப்பிசை புலிகளை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெற்றிமர் சொல்லக்கூடிய எத்தனையோ ராஜ்ய நடிகர்கள் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி பாணியாக வகுத்து வரும் எனது பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பானா தேத்தாங்குளம் மாணவன் கண்டெடுத்து எம் ரவிதரன் ஒரு மடியிலே வேலன் வேடன் விருத்தாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் இன்னிசை வாணி இன்னிசை குயில் இன்னிசை தென்னலில் கூடி எத்தனையோ ஸ்ரீபாட்டு இருந்தாலும் அருமையாக பாடக்கூடிய அருமையாக பேசக்கூடிய எனது அன்பு சகோதரி மையே திருச்சி மாணவர்கள் எடுத்து எஸ் சாந்தி சிறி விரும்படியில் வள்ளியான் கண்ணாடி காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கு அவருக்கென்று பாட்டுக்கென்று அவரா அடுக்கு மொழி துளுப்புடன் பேசக்கூடிய தென்னாட்டு கலைமோகன் என்று அழைக்கக்கூடிய ஆவியூர் மாணவன் எடுத்து கார்த்திகேயன் ஒரு மடியிலே நார்தான் கழகப்பிரியாக காத்து கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் ஆரம்பணிய கலையரசு ஆரம்பணிய பின்பாட்டு சக்கரவர்த்திகளை கூடி எத்தனையோ ஆரம்பிய கலைஞர்கள் இருந்தாலும் தமக்கென்று ஒரு வெட்டி முறிச்சு ஒன்றக்கூடிய பார்த்து மரியாதை கூறி ஏன்னா சினிமா பாட்டினாலும் சரி எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அருமையாக பாடக்கூடிய அன்பு நல்ல உள்ளம் பார்த்து மரியாதை கூறிய ஆர் காவோன்னு ஒரு மாணவன் எடுத்து என் சுரேஷ் BA அவர்கள் விரும்படியிலே ஆரம்பணியம் அண்ட் பின் பாட் பலே ஆமாம் மாமா உண்மைக்கே சொல்கிறேன் மாமா தமிழ்நாடு நாடக சங்கத்தில் கிட்டத்தட்ட நான் நிறைய பெட்டிக்காரில் பார்த்துட்டேன் ஆனால் அருமையாக பெட்டி வச்சு ஹலோ அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா கனகபிஷேகரின் முடிதழை தெரித்து கல்லில் வடித்தான் சேரன் மகன். கனகபிஷேகரின் முடிதழை தெரித்து கல்லில் வடித்தான் சேரன் மகன். இமயவரன் இனில் கொடியேறி இசைப்படமால் நான் பாடியனே. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா கருவிழி வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பான் தமிழெந்தை. கழுத்தம் திறந்தால் வெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா. பலே அதுக்கு நாடகத்தின் கோடியடி குமரன்
கொட்டுமர் சிவந்தலை கூடி தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் நிரந்தர தலைவருமாகிய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியாருமாகிய அரசகுல மாணவ கண்டெடுத்து டி.வி. ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு சகோதரனுமாகிய நமது கருவூர் மாணவ கண்டெடுத்து ஏ.பி.கே. புவியரசன் அவர் மடியிலே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலா. வாசிப்பு அற்புதமான வாசிப்பு அதுக்கினாக நாடகத்தின் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர்கள் கூடி பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு மாமாமையே ஏனாதி மாணவர்கள் நடத்த எம் சத்தியமூர்த்தி அன்பு மாமா அவர்கள் இடையிலே ஆல்ரவுண்ட் பல வாத்தியங்கள்.
போடுங்க மாமா குச்சிட்டு 4 போடு போடுங்க மாமா அற்புதமான வாசிப்பு கைத்தட்டிய நாடகங்கள் ரசிகர்கள பெருமக்கள் அனைவருக்குமே எங்களது கலைக்குழு சார்பாக எனது அன்பு மாமா அவர்கள் சார்பாக நெஞ்சான நன்றி கலந்த வணக்கம் அதுக்கிட்டாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஊர் தாய் தந்தையாக விளங்க வரக்கூடிய பார்த்து முறையாக கூறிய அன்பு அப்பாமையே நமது கல்விக்குடி மாணவன் கண்டெடுத்த விஎம் இளையராஜா அவர் முறையிலே சீனான் தாளம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு வேலை நீங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு அந்த அடி அடிக்க முடியும் போதும் விடிய விடிய பாடுறோம்லையா அதுக்குனாக நாடகத்திற்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி கலந்த மன தெரிவித்துக் கொண்டு அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்ற இடமெல்லாம் தமக்கென்று ஒரு வெட்டி முறிச்சு கொண்டக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி நமது மதுரை மாநகரம் கண்டெடுத்த எனது பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பு அண்ணாமையே ஸ்ரீ சுபா ஆடியோஸ் இருப்பிடம் மதுரை பலே 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 சிறந்த முறையில் ஒளி அமைத்த பாசத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு அண்ணாமைய மதுரை மாநகரம் கண்டெடுத்த ஸ்ரீ சுபா ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த மன தெரிவித்துக் கொண்டு எங்க அண்ணனுக்கு நான் ஒரு பாட்டு பாடாம இருப்பேனா எங்க அண்ணனுக்கு ஒரு பாட்டு பாடுவில்ல அப்புறம் சும்மாவா போவேன் அப்படின்ற காரணத்தால எங்க அண்ணனுக்கு ஒரு சிறிய பாடலை பாடிட்டு எனது கலைப்பணி தொடங்கிட்ட காரணத்தால என்ன சுபா மைக் செட் இங்குதாப்பா
சார்பாக நெஞ்சாந்த நன்றி கலந்த வணக்கம் காலையில் 150 ரூபா பெட்ரோல் செலவு காசை கொடுத்து விட்டுரு அவருடைய காரணத்தினாலே மாசி மாதம் 5ஆம் நாள் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் நரசிங்கம்பட்டி டாக்டர் பாஸ்துமரியாக கூறி எனது அன்பு தம்பி மக எனது உடன்பரவாத சகோதரமாகிய கௌரி சங்கர் BA வழங்கும் கிராமத்து மண் வாசனை தெம்மாங்க கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனைவருமே இந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளிச்சுமாறு உங்களது பொறுப்பாம் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஒரு ஊருக்கு பேர் வாங்கணும் என்ன வேணும், என்ன செய்யணும்? ஒன்னு ஜல்லிக்கட்டு காலை வேணும், இல்லாட்ட நம்ம போன்ற நாடக நடிகர்கள் வேணும். ஆமா, நம்ம மண்ணுக்கும் நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்க பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு தம்பியமாகி கௌரி சங்கர் அன்பு தம்பி அவரது கலைக்கு எல்லாருமே ஆதரவு தர மாதிரி உங்களது பொறுப்பாகவும் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, அதுக்கின்ற காரணத்தினாலே நாடகத்தில் எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் இந்த நாடகத்தின் அமைப்பாளர்மாகிய பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு சகோதரமாகிய பிரபல மிருதங்க வித்தமாட்டம் அழைக்கக்கூடிய APK புவியரசன் மிருதங்க நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரபாண்ட கட்டமான அரிச்சந்திரா, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, காளிகாத்த கருப்பு, துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, பாசி பருப்பு, அதெல்லாம் மளிகை கடையில் இருக்கடா. அடுத்த சீசனுக்கு வியாபாரத்துக்கு அனுப்பிச்சு விட்டுரு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நாடகத்தின் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடனே ஒய்யாரி என்று அழைக்கக்கூடிய பாதுக்கு மரியாதை கூறிய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெட்டி முறை சொல்லக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு சிரிப்பு நடிகமாகி அன்பு சகோதரிமாகி மணப்பாறை மாணவம் கண்டெடுத்து சிவகாமி அவர்கள் மடியில் டான்ஸ் அண்ட் கமிட்டி காத்து கொண்டுள்ளார்கள். பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்ச கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்ச கேளு, ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு. கண்ணராச நானில்ல, காளிதாச நானில்ல, பாட்டு, அற்புதமான பாட்டு. அதுக்கிணையாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வளர்த்த ஆளாய் கொட்ட அன்பு தெய்வம், நான் உருவாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியாரத காரணம் பார்த்து மரியாதை கூறி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் எனது அன்பு வாத்தியாருமாகி நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த BD முத்திவேல் அவர்களுடைய அன்பு மாணவருமாகி உங்கள் அன்பும் ஆசை பெற்றவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவருமாகி மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள சத்யா நகர் மாணவர் போற்றக்கூடிய NSP சைக்கிள் சாக்சன் உங்கள் முன்னால் பப்புனாவும் மற்ற பல வருடங்களை காத்து கொண்டுள்ளேன். எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க அண்ணே. ஆமண்ணே தலைவர் பாடுங்க அண்ணே. பிறந்தாய் மகளே பிறந்தாயோ, பிள்ளை ஒரு பிள்ளை என்று ஏசுவோர் வளரிருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் புள்ளி ராஜா. உங்க இஷ்டப்படி நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிடறேன். நன்றிண்ணே. ராங் நம்பர் 8 நம்பர் சுடுகாட தாண்டி போன மாதிரி தெரியுது.
நல்லா இருப்பீங்க வேணாம் அப்படின்ற காரணத்தால எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். யூடியூப் தெள்ளி தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க பார்த்துக்க முடியாது கூறி மேடே நாடகம் யூடியூப் சேனல் அன்பு நல்ல உள்ளதற்கும் நெஞ்சாந்த நண்டு கலந்த மனத்திற்கு கொண்டு காலத்தாமதி என்றைக்கு என் காரியத்துக்கு கிடைன்ற காரணத்தினால நான் போயிட்டு டான்ஸ் கரப்பில் உடனே வெளியே தள்ளின்ற காரணத்தினால எப்படி எனக்கு தெரியுமா இங்க நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு காரணத்தினால நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தம்பி சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நல்ல தம்பி சொல்லாலே அன்பை வளர்க்கணும். நல்ல பண்பை வளர்க்கணும். அப்படி அடுத்து வந்து அமெரிக்கா அமெரிக்கடம் நாடுகள் படித்த மக்களை படித்த மக்களை கதையை பேசுவதை அப்படி நடிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்லதுக்கு சொன்னாலே அப்போ வளர்க்கணும். நல்ல பண்பை வளர்க்கணும். சின்ன சின்ன பூவே உன் கண்ணால் பாரும் போதும்